சற்றுமுன் வெளியான தகவல். அக்கவுண்டில் வரும் ரூ. 300. பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியுள்ளது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது சிலிண்டர் விலை அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உடனடியாக வரும் பணம். அதாவது மத்திய அரசின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் பெண்களுடைய வங்கிக் கணக்கில் ரூ. 300 டெபாசிட் செய்யப்படுகிறது. இதற்காக கடந்த ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் மாதத்தில் சமையல் சிலிண்டர்களின் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதன் காரணமாக சாமானிய மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிக விலை கொடுத்து சிலிண்டர் வாங்க முடியாத சூழலில் நிறைய பேர் இருக்கின்றனர். இதனால் சமையல் சிலிண்டர் விலை ரூ. 50 உயர்த்தப்பட்டதால் மத்திய அரசின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் பயனாளிகளையும் பாதித்தது. எனினும் இந்த உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் கிடைக்கும் சமையல் சிலிண்டர்களுக்கு மத்திய அரசு ரூ. 300 மானியம் வழங்குகிறது. இதற்காக சமையல் சிலிண்டருக்கு வழங்கப்படும் இந்த மானியம் இன்னும் பொதுமக்களுக்கு பெரிய நிவாரணமாக இருக்கிறது. இந்த குடும்ப பட்ஜெட்டில் பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை. ஆனால் ஒவ்வொரு மாதமும் ரூ. 300 மானிய பணம் அக்கவுண்டில் டெபாசிட் செய்யப்படுவதால் இது உதவியாக இருக்கும். அதேபோல இந்த உண்மையில் சிலிண்டர் விலைகளுக்கு வழங்கப்படும் இந்த ரூ. 300 மானியம் அனைவருக்கும் கிடைக்கவில்லை. மத்திய அரசின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் இணைந்தவர்களுக்கு மட்டுமே இந்த மானிய பணத்தை அரசு வழங்குகிறது. தற்போது இதில் ஒரு சாதாரண சிலிண்டரின் விலை ரூபாய் 853 உள்ளது. இந்த விலை நகரங்களுக்கு ஏற்ப மாறுபடலாம். ஆனால் மானிய விலையை இதில் கழித்தால் வெறும் ரூ. 553 சிலிண்டர் கிடைக்கிறது. எனவே மத்திய அரசு தொடர்ந்து பொதுமக்களுக்கு ஒரு சிறப்பான வசதியை இந்த ரூபாய் 300 மானியத்தை வழங்கி வருகிறது. கோடிக்கணக்கான மக்கள் மானியத்தின் பலனை பெறுகிறார்கள். இதற்காக விறகு அடுப்பு புகையிலிருந்து மக்களை காப்பாற்றவும் இந்த திட்டமானது பிரதமர் உஜ்வாலா திட்டத்தில் தொடங்கியுள்ளது. இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி அரசால் கடந்த 2016ஆம் ஆண்டில்தான் உஜ்வாலா யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டம் தொடங்கி 9 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 5 கோடி சிலிண்டர் இணைப்புகளை வழங்க அரசு இலக்கு நிர்ணயித்திருந்தது. பின்னர் அந்த இலக்கு எண்ணிக்கை 8 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் பலன்கள் எந்த ஏழை பெண்ணும் கிடைக்காமல் போய்விடக்கூடாது என்று மோடி அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. சிலிண்டர் வாங்கும் போது முழு தொகையும் செலுத்தி சிலிண்டர் வாங்க வேண்டும். அதன் பின்னர் தான் சிலிண்டருக்கான மானிய பணமாக ரூ. 300 அக்கவுண்டில் செலுத்தப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.